என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு வேற வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறானுங்க. கடவுளே. அண்ணே, என்னண்ணே 3 பேரும் எங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வராங்களா? என்னது இது? ஆர்த்தி தட்டை கையில வைக்கிற மாதிரி வச்சுட்டு நிக்கிறீங்க. என்னது அது கையில? ஐயோ, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. அப்பாவும் கோவமா இருக்காரு. ஏதோ நடந்திருக்கு போலயே. டேய் சஞ்சய், சஞ்சய், என்னண்ணா? டேய், வீட்டில் யாருமே சரியில்லை. அண்ணன் செம கோவத்தில் இருக்காரு. அப்பாவும் கோவமா இருக்காரு. எனக்கு என்னமோ வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்ற? திரும்பி பாருடா. அவங்க நிக்கிற தோரணே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஏதோ கோவமா இருக்காங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. பயமா இருக்குடா. என்னென்ன கோவம்? நம்ம என்ன பண்ண கோவப்பட? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ எதுவும் பயந்துட்டு கிடக்காத. சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒரு பயந்த கொள்ளின, நான் பாத்துக்கிறேன் விடு. பாக்குறதா நானும் நின்றுருக்கேன். திரும்பி பாருங்க. வாங்கடா வாங்க, அவங்களுக்காக தான் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். வரனே. சொல்லுண்ணே, என்ன எல்லாரும் எங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயமா? அண்ணே, வாய மூடுடா. அண்ணே, நான் என்ன பண்ணேன்னு என்ன கை நீட்டி அடிக்கிறேன்னு? என்னென்ன தப்பு பண்ணேன்னா? வாய மூடுன்னு சொன்னேன். அண்ணே, அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடினேன். என்னென்ன தப்பு பண்ணேன்? அது கேட்க கூட உரிமை இல்லையா? வாய மூடுன்னு சொல்றான்ல அண்ணன். வாய் முடிக்கிட்டு நில்லு. எனக்கு பேசுறத மட்டும் தான் நீ கேட்கணும். உனக்கு பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட கிடையாது. கொம்முன்னு நில்லுடா. ஐயோ, காலேஜில் நடந்த விஷயமா இருக்குமோ? காலேஜில் என்ன காரியம் பண்ணிட்டு வந்த நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றுமே பண்ணல. நீ பண்ணலண்ணே. நான் என்ன பண்ணேன்னு நீ இப்படி கேட்குறேன். நான் எதுக்கு அடிக்கிறேன்? நான் என்ன பண்ணேன்? சரி நீயே சொல்லு, என்ன பண்ணேனா? அதான் கேட்குறேன். நீ இன்னைக்கு எதுவுமே பண்ணல. இல்லைண்ணே, நான் எதுவுமே பண்ணல. டேய், உண்மையை சொல்லிடுறா. மறைக்க மறைக்க எச்ச 4 அடி வாங்க போகிறேன் சஞ்சய். சரி, நீ அப்போ இன்னைக்கு எதுவுமே பண்ணல. கடைசியாக கேட்குறேன், எதுவுமே பண்ணல தானே? நீ பண்ணலண்ணே, நான் எதுவுமே பண்ணல. அப்பா, அதை கொடுங்க. என்னது? இந்தப்பா. என்னங்க என்னங்க எல்லாத்துக்கும் நீங்களே துணையா நிக்கிறீங்க? வாய மூடிட்டு நில்லு அம்பிகா. கொடுங்கப்பா. இது என்னன்னு தெரியுதா? இது 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 வந்து அண்ணன். என்னடா அது? அது அது வந்து வந்து என் முகத்தை பாரு. என்னது இது? அண்ணே, அண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. இன்னைக்கு காலேஜில் அது நிறுத்திடா. அண்ணே, இப்போதானே கேட்டேன். காலேஜில் எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன். வந்து போய் எதோ சொல்கிறேன். என்னடா அது? விமல். அண்ணே, ஜபா. வரண்ணே. அண்ணே, சொல்லுண்ணே. காலேஜில் இன்னைக்கு என்ன நடந்தது? டே சொல்லிடாதடா. வேண்டாம்டா. டே, முழுசா நனைஞ்சிட்டு முக்காடு எதுக்குடா? நீ கம்முன்னு நில்லு. உனக்கு விழுந்தடி பத்தாதா? எனக்கும் 4 அடி வாங்கி தர புரியா? டே வேண்டாம்டா, கொம்மு நின்று தொலைடா. மேல் ஒன்னதான் கேட்டேன். அண்ணே, அது வந்து காலேஜில் இன்னைக்கு ஏதோ ரேகிங் பண்ணேன்னு சொன்னானே. அது அது அந்த மிளகாத்தூளை வச்சு ரேகிங் பண்ணான்னு சொன்னான். அதுதானே இன்னைக்கு நடந்தது. வேற எதுவும் நடக்கல. அப்புறம் வந்து லேட்டாக வந்தான்னு சொல்லி இவனை கிளாஸ்க்கு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே நடக்கல. ஆனால் இன்னொரு விஷயம் நடந்தது. டே, எல்லாத்தையும் போட்டு கொடுக்காதடா, மாட்டிக்குவேன். ஏற்கனவே எனக்கு விழுந்தடி 10 நீ இன்னொன்று வாங்கி தர போற. கம்முனி நில்லுடா. இனிமேல் ஒன்றை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அப்புறம் காலேஜில் போகும்போது ஒரு பிள்ளை மேலே வண்டி விட்டுட்டானே, அது ஒரு பிரச்சனையாச்சு. அவ்வளோதானே எனக்கு நடந்தது. வேற எதுவும் இல்லைண்ணே, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சஞ்சய், இன்னைக்கு பண்ணதெல்லாம் போதுமா இல்லை இன்னும் வேணுமா? ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. பத்தாது, இன்னும் ஏற்றணும். புரிஞ்சுதா? அண்ணே, போதுண்டா. உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இவ்வளோ கேவலமாக நீ இன்னைக்கு நடந்துப்பின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு மிருகத்துக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க? எப்பட்றா எனக்கு தம்பியை பிறந்த நீ? நீ எப்படின்னா எங்களுக்கு அண்ணனா பிறந்த? டேய் அருண், போதுண்டா, விடுடா. என்ன, நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போதுன்னா என்னமா அர்த்தம்? அண்ணா, ஒன்றும் இல்லை தம்பி. இதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நெத்தியில் ஒரு பட்டையை போட்டு அதுக்கப்புறமா அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சொன்னோம்னா புரியாதுடா, செஞ்சாதான் புரியும். உனக்கு செஞ்சாதான் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதை நீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீ சொல்லு, ஓகேவா? என்ன மிளகாத்தூள் காந்துனே? என்னப்பா, என்ன பண்ணும்? மிளகாத்தூள் ரொம்ப காந்துனே, வேண்டானே. இல்லையா? இதையே அந்த ஃபஸ்ட் இயர் பையன் உன்ட்ட சொல்லியிருப்பானா சொல்லிட மாட்டானா? ஏன் விமல், சொல்லிப்பானா மாட்டானா? அண்ணா, கண்டிப்பாக சொல்லியிருப்பானே. ஏய், சொல்லிப்பா. அப்படிதானே விமல்? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே.
இல்லை இல்லை சொல்லியிருப்பான் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அவன் கூட வந்தவனே சொல்லிட்டான். ம், அப்போ நீ என்ன பண்ணுற? இதை கண்டிப்பாக வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு போகணும். சரியா? இந்த வாங்கிக்கோ கையில். அண்ணே வேண்டாண்ணே, ப்ளீஸுண்ணே. வாங்குன்னு சொல்றேன்ல, வாங்கு. அண்ணன் கையில இருந்து அதை வாங்கு. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. நானும் உன்னை வாங்குன்னு தான் சொல்றேன். வாங்குடா. வாங்குன்னு சொன்னேன். இன்னொரு அரை இந்த பக்கம் விழுகணுமா? வேண்டாண்ணே கொடுங்க. உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இந்த மிளகத்துலேயே மோந்து பார்த்தலாம். கொடுங்கண்ணே. பண்ணிடா. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நெத்தியில் விபூதி மாதிரி வச்சுக்கோ. ஆ சரிங்கண்ணே. பாவம் சஞ்சய், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு இப்பயே விளைஞ்சிடுச்சு. இனிமே இவன் இப்படி பண்ணுவான். இப்படி இவனுக்கு 4 பண்ணாதான் இவனு திருந்துவான். அண்ணன் கரெக்டான ரூட்டில் தான் போவார். நம்ம பாட்டுக்கு நிற்போம். ம், பண்ணுன்னு சொன்னேன். அண்ணே அண்ணே காது நின்ன அண்ணே என்ன ஓட்டுருண்ணே. அண்ணே அண்ணே என்னால் முடியலண்ணே. நான் பண்ணது பெரிய தப்பு தானே. அண்ணே என்ன ஓட்டுருண்ணே. அண்ணே என்ன விட்டுருண்ணே. என்னால் முடியலண்ணே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இனிமேல் வாழ்க்கையில் ராகிங்கன்னு பண்ண மாட்டேனே. என்ன விட்டுருண்ணே. அண்ணே விட்டுருண்ணே ப்ளீஸ்ண்ணே. இப்போ புரியுதாடா? இந்த மிளகாத்துல மூந்து பார்த்தா என்ன விலை ஒரு இப்போ புரியுதான்னு? நல்லாவே தெரியுதுப்பா. தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த பையனை இப்படி பண்ணியிருக்க கூடாது. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாரு சஞ்சய், ஒழுக்கமாக படிக்கிறதுனா மட்டும் காலேஜ் போ. இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டிலேயே இரு. நீ காலேஜ் போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். இனிமேல் சத்தியமாக இப்படி பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கண்ணே. ஏய், நீ பண்ணி வச்ச வேலை நாளைக்கு காலேஜுக்கு காலையில உங்க அண்ணன் என்ன எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்கடா. அந்த வேலை நீ பண்ணி வச்சிருக்க. என்னப்பா சொல்கிறீங்க? காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்களா? ஆமாம், அவங்க காலேஜ்லேருந்து மேம் தான் ஃபோன் பண்ணாங்க. காலேஜில் நாளைக்கு வரும்போது எங்களையும் கூட வர சொல்லியிருக்காங்க. நீ அடித்த கூத்த வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். நாளைக்கு போட்டு காட்டுவாங்க. அப்போ தெரியும் நீ பொண்ண லட்சணம்லாம். என்னென்ன சொல்கிற? வீடியோவா? ஆடா, வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நாளைக்கு போனதே தெரியும். போனதா டிசி தராங்களா இல்லை படிக்க அலோவ் பண்ணுறாங்களான்னே தெரியும். நீ அந்த வேலையில் பண்ணி வச்சிருக்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு டிசி கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் தெரியல. போய் கேட்டு கையில கால விழுந்துதான் உன்னை விட்டுட்டு வரணும். எல்லாம் எங்க நேரம். ஏன்டா இப்படி இருக்க? நம்ம குடும்பத்துல நீ மட்டும்தான் தனியா இருக்க. பீமான் கூட படிக்கிறான். அருண் படிச்ச அவன் டாக்டர் ஆயிட்டான். நீதான் கடைசியில தனியா தண்டமா நிக்க போற. அது வேணா நடக்க போகுது. அப்பா எனக்கு எதுவும் தெரியலப்பா. வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு சத்தியம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே நான் இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டேன். இனிமேல் தெரிஞ்சுக்கோ. சரியா? இனிமேல் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் சத்தியமாக அப்படி பண்ண மாட்டேனே. நான் விட்டுருனேன். அம்மா, நைட்டுக்கு அவனுக்கு சாப்பிட எதுவுமே தராதீங்க. அண்ணே ஏண்டா சாப்பிட எதுவும் கொடுக்காதுன்னா அவன் என்னத்தை சாப்பிடுவான்? பட்னி கிடக்கட்டும். நைட்டு பட்டினி போடுங்க. இவனுக்கு எதுவுமே கிடக்கூடாது. என்னை கேட்காம யாராவது ஏதாவது கொடுத்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்காங்க. அண்ணே என்னென்ன சாப்பிட கூட எதுவும் தரமாட்டேன்னா அநியாயம் என்ன இதெல்லாம்? இனிமேல் உன்னை திட்டுறது இது தவிர வேலை வழியே தெரியல. சாப்பிடாம பட்டினி கடை. எனக்கு தெரியாமல் ஏதாவது எடுத்து சாப்பிட்ருந்தேன் இன்னொரு கண்ணை பழுக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன சொல்கிற? பசி உயிர் போயிருமேண்ணே. அப்படின்னா உனக்கு ரொம்ப பசி இருந்தால் சொல்லுடா. அந்த மிளகாத்தூளை தண்ணியில் கரைச்சி 2 சொம்பு தரேன், குடி. ஐயோ எனக்கு சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்ன ஆள விட்டுருங்க சாமி. சோறு வேண்டாப்பா. உள்ளே போ முதல்ல. சரிண்ணே. டேய் உனக்கு இருக்கட்டும். தனியாக சிக்கோயில பார்த்துக்கிறேன் உன்னை. அண்ணே கூப்பிட்டியாண்ணே? என்ன போலியா நீ? ஏதோ போயிடண்ணே. ஏண்ணா என்னை பற்றிலாம் எதுவும் சொல்லியா? அண்ணா பற்றி எதுவும் சொல்லாடா. நீ தனியாக தான் இருந்தியா? ரேகிங் பண்ண நீ போலியா? இல்லைண்ணே, நான் கிளாஸுக்கு போயிட்டேன். அவனை எவ்வளோ சொல்லி கூப்பிட்டேன். அவன் தான் கேட்கவே இல்லை. யாரேண்ணா ஏதோ பொண்ணுங்க கூட பிரச்சனை பண்ணான்னு? ஆமாண்ணே, அது இன்னொரு பிரச்சனை. அந்த பொண்ணுங்க பட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இவனே வண்டி கொண்டு போய் மேலே விட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணுங்களையும் பிடிச்சி திட்டுன்னு திட்டுனான். பாவம் அந்த பிள்ளைங்க பயந்து அலறி அடிச்சிருச்சுங்க. சரி, இனிமே இவனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்திக்கிறேன். நாளைக்கு காலேஜ் போகும்போது எல்லாரும் சேர்ந்து போகலாம். சரிண்ணே. சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போ. சரிண்ணே. அருண், நீ செஞ்சதுதான் கரெக்ட். அவனை இந்த வழியிலே நீ கொண்டு போ. பார்த்துக்கிறேன். அவனை திருத்த வேண்டியது என் பொறுப்பு. அவனுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்க வேணாம். சரியா? சரிப்பா. சரி, பாடி அங்கேயே என்ன வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கவ. வரேன். வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் இவ கொடுக்குற செல்லம் தான். இவ்வளோ நாள் சாத்துனா சரியா போயிடும். விட்டீங்கப்பா, உள்ளே போங்க. நீ வாப்பா. வரேன். பாடி அங்கே நின்றுக்கவா. சரி, வந்து தொலைகிறேன். என் பயிற்சி இந்த வீட்டில் ஈடுபடாத போது நான் என்ன பண்ணுறது? என்னாச்சுடி, நீ எப்படி கொண்டிருக்க? இஞ்சி தின்ன குறங்காட்டா? ஒன்றும் இல்லை ஜானு, நான் நல்லா தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தா தான் தெரியுது. சோகம் அழுது வடியுதுன்னு. ஏன் எங்கள் அம்மா பேசுனதே நினச்சிட்டு இருக்கியா? இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு உன் வாய் தான் சொல்லுது. உன் முகம் அப்படியே காட்டி கொடுக்குது. சொல்லு, எங்கள் அம்மா பேசுனது தான் உனக்கு பிரச்சனை அப்படி தானே? இல்லை ஜானு, நான் உன் கூட இருக்கனால தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோன்னு தோணுது. நான் எங்கேயாவது ரூம் பார்த்து போயிட்டுமா? ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி போய் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் நீயும் கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். நீ என்ன லூசா? என்னடி இப்படி கேட்குற? பின்ன ஒரு பக்கம் பிரச்சனைனா இன்னொரு இடத்த தேடி போற, அங்கேயும் ஒரு பிரச்சனைனா அங்கேருந்து வேற இடத்த தேடி போவியா? இல்லை ஜானு, சொல்கிறது அப்படி தாண்டி இருக்கு. இங்கே பிரச்சனைன்னு சொல்லி இன்னொரு இடத்த தேடுற, அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வந்தா எங்கே போய் நிற்ப? அப்போ ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யுது. நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே. ஸோ இனிமேல் நீ தைரியமாக இருந்து பழகு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி அழுத்திக்கிட்டு இருக்காத. எங்கள் அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா எதிர்த்து கேளு. ஏன் பயப்படுற? தப்பு பண்ணவங்க தான் பயந்து போகணும். தப்பு பண்ணாதவங்க நெஞ்ச நிமித்திட்டு நிற்கலாம். புரியுதா? இதெல்லாம் இந்த வீட்டு பொண்ணா இருக்கவும் நீ பேசுற, நான் பேச முடியுமா சொல்லு? எம்மாடி பாட்டி, வாங்க வாங்க பாட்டி. எம்மாடி, இன்னும் தூங்கல நீங்க? என்ன தூங்கல பாட்டி, பேசிட்டு இருக்கோம். வாங்க பாட்டி உட்காருங்க. இருக்கட்டுமா, என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பேசிட்டு இனிதான் பாட்டி தூங்கலான் இருந்தோம். கரெக்டாக வந்துட்டீங்க. ஏன் பாட்டி, என்ன விஷயம்? நைட்டு வரமாட்டீங்க? ஜானு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி, காலேஜில் நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறீங்களா? உண்மையை சொல்லு, நீ ஏதாவது தப்பு பண்ணியா இல்லையா? பாட்டி, அவள் எந்த தப்புமே பண்ணல. நான் சொல்கிறேன், நம்ப மாட்டீங்களா? நம்புறேம்மா, இருந்தாலும் என்ன எதுன்னு தெளிவாக கேட்கணும் தான் நான் வந்தேன். என்னதாம்மா நடந்தது ஜானு, நீ சொல்லு. பாட்டி, ஆக்சுவலாக நான் ரேகிங் பண்ணலாம்னு நினச்சி தான் காலேஜ் போனேன். ஆனால் அங்கே நடந்தது வேற. நான் காலேஜ் என்ட்ரு ஆனதுமே அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா? அது என்னால தான் பாட்டி. என்ன நடந்தது? பாட்டி, இவ கரெக்டாக ரோட்டுக்கிட்ட போனா, காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட வேகமாக ஒரு 2 பேர் பைக்கில் வந்தானுங்க. எங்கள் காலேஜ் தான், எங்கள் கிளாஸ் தான். அது அப்புறம் தான் தெரிஞ்சுது. கரெக்டாக இவ போகிற நேரம் அவன் வந்து வேணும்னு மேலே முட்டிட்டான். இவன் வந்து வண்டியில் வந்தான்னு சொல்லி சண்டைக்கு வரான். நாங்கள் விடுவோமா? திருப்பி நான் போய் சண்டைக்கு பிடிச்சிக்கிட்டேன். லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டேன். அப்புறம் அவன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, அவன் சரியான ரவுடி போல, என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டான். என்ன ஜானி இதெல்லாம்? ஏமா போயிட்டு அவனாவது பசங்க கிட்ட எல்லாம் உங்களுக்குறீங்க? பாட்டி, அவன் மேலே தான் தப்பு. ஆனால் இவனை சொல்கிறான், அதனால தான் நான் சண்டைக்கு போயிட்டேன். அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்மந்தம்? அதுதான் பாட்டி சொல்ல வரேன். இவன் என்ன பண்ணானா, இவன் சண்டை போட்டு இவனும் அவன் ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிட்டு இருந்தாங்க. இவனுங்களும் இன்னைக்கு ரேகிங் பண்ணுறதா இருந்துச்சுதான். ஏன்னா இவனும் தேடியல் தானே. இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தான், இந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாம் ரேகிங் பண்ணலாம் அப்படின்னு. என்னது மிளகாத்தூளா? ஆமா பாட்டி, மிளகாத்தூள் தான். நான் என்ன பண்ணேன், தர்ஷாவை கிளாஸ்க்கு போக சொல்லிட்டேன். இவனுங்க என்ன பண்ணானு இவனுங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரேகிங் பண்ணேன்னு சொல்லி 2 பேர் நின்று இருந்தாங்க. நான் பின்னாடியே இவனுங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன் பாட்டி. ஆனால் மேம் ஆல்ரெடி அங்கே ஒரு கேமரா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ என்ன இருக்குது, இவனுங்க பின்னாடி நான் நின்னனால நானும் அந்த வீடியோவில் பதிவாயிட்டேன். அதுக்கப்புறம் இவனுங்க பண்ண எல்லாத்தையும் என் செல்லில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு மேம் கேட்டாலும் நான் இதை காட்டிடுவேன். நான் இதுக்கு அப்படி பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்? என் மேலே தப்பு இருக்கான்னு வச்சுக்கலாம். நானே என்ன ரெக்கார்ட் பண்ணிக்குவேண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாளைக்கு மேம்கிட்ட நான் கேட்க போகிறேன். இப்போ எதை நான் சொல்லுவேன் நம்புங்க பாட்டி. புரியுது. நான் இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா இந்த வீடியோ வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினச்சி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். கடைசியில் பார்த்தா அதுவே எனக்கு பிரச்சனையாயிடுச்சு. நாளைக்கு மேம்கிட்ட போய் எதை சொன்னால் என்னை விட்டுருவாங்க பாட்டி. எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ பிரச்சனை பூரா அவனுக்கு தான். ஓ, இதுதான் நடந்ததா? ஃபஸ்ட் நாள் காலேஜ் போய் இத்தனை பிரச்சனை எடுத்து வச்சிருக்கீங்க. பாட்டி, தப்பு பூரா அவன் தான் பண்ணான். ஆனால் இப்போ கடைசியில் பழி பூரா எங்கள் மேலே. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பாட்டி. காலையில் காலேஜில் போய் பேசிக்கலாம். ஃப்ரீயாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஜானு, இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அம்மா கை வந்துட்டு ஏதாவது பேசினாலா? இல்லை பாட்டி, அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அவன் என்னடானா இந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறதுக்கு இந்த பாடுபடுத்துறா. பழைய சத்தை போட்டு கொடுத்துருக்கா மனசா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறா. இப்படியா யோசிப்பா ஒருத்தி? ஆமா பாட்டி, சாப்பாடு கெட்டு போச்சு. அது என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு பாட்டி. அம்மாவும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இவன் என்னடானா வேற பக்கம் போயிட்டுமான்னு கேட்குறான். என்னம்மா தர்ஷா, நீ சொன்னியா வேற பக்கம் போறேன்னு? ஆமா பாட்டி, எனக்கு ஒரு சில நேரம் இங்கே இருந்தால் இவளுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கே பாருங்க, ஜாடமடியா ஆண்டி சொல்லி காட்டிட்டாங்க, உன்னால தான் எல்லா பிரச்சனைன்னு. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? கொஞ்ச நாளாவே உங்க அம்மாவுக்கு புத்தி மணிக்கு தான் போய் கிடக்குது. அவளை நான் சரி பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு வேற இடம்லாம் தேடி போகாது, சரியா? இந்த பாட்டி இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு இடம் உண்டு, சரியா மதர்சா? பாட்டி, என்னால் எதுக்கு பாட்டி உங்கள் வீட்டில் பிரச்சனை சொல்லுங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி, படுத்து தூங்குங்க, காலையில் கிளம்பணும்ல. சரி பாட்டி, நாங்கள் தூங்குறோம், நீங்களும் போய் தூங்குங்க. தாத்தா தூங்கிட்டாரா? அவர் அப்பயே தலை வயசும் படுத்துட்டாருமா, என்னால தூங்கிருப்பாரு. சரிங்க பாட்டி, காலையில் காலேஜுக்கு நீங்களும் வாங்க. கண்டிப்பாக வரஞ்சானே. அங்கே வந்துட்டு உன் ஆத்தா கறி ஒரு பிடி பிடிச்சி விட்டாதான் அடங்குவா. அதுக்கொசரமே வர நாளைக்கு. சரி பாட்டி, வாங்க வாங்க. நீங்களும் அப்போ தான் வந்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துன்னு புரிஞ்சுப்பீங்க. சரிம்மா. சரி படுங்க, நான் போகிறேன். சரிங்க பாட்டி, நல்லா தூங்குங்க. குட் நைட். குட் நைட் பண்ணிக்கலாம், நீங்களும் தூங்குங்க. அப்போ இதுதான் நடந்திருக்கு. அதுக்குள்ள வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாவ. சரியாவ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன ரெடி ஆயிட்டியா? நின்றுட்டு இருக்க? அண்ணே ரெடி ஆயிட்டானே. நீ எதுக்குன்னே காலேஜுக்கு வர? காலேஜுக்கு வர சொல்லியிருக்காங்கடா. நீ பண்ணி வச்ச வேலை பேரண்ட்ஸ் 2 பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க. கூட நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். போய் தான் ஆகணும். கிளம்பியாச்சுல, வா போகலாம். அவன் எங்க விமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கான். சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், 2 பேர் வாங்க. அண்ணே வான்னு சொன்னேன், கீழே வெயிட் பண்ணுறேன். சரிங்கண்ணே. டே விமல், சீக்கிரம் வாடா, அண்ணா வேற கத்திட்டு போறாரு. டே, நான் வந்துட்டேன்டா, போலாமா? நீ என்னடா பொண்ணு பார்க்க போற மாதிரி மாப்பிள்ளையாட்ட ரெடியா இருக்கேன்?
அப்படியே இருக்கேன், மாப்பிள்ளை மாதிரியே இருக்கேன். உனக்கு என்ன? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ மாப்பிள்ளை மாதிரி ரெடியாவ, என்ன வேணாலும் ரெடியாவ. உனக்கு என்னப்பா? ரொம்ப சலிச்சுக்காத என்ன. காலேஜுக்கு போகிற மாதிரி தான் நான் ரெடியாக இருக்கேன், நீ தான் எனக்கு என்னமோ புதுசாக இப்படி ரெடி ஆயிருக்க. ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்? கூட வரது அண்ணன்டா, இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் நான் செத்தேன். இன்னும் அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. என்னடா பிரச்சனை பண்ணும்போது இதை பற்றி யோசிச்சிருக்கணும், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ யோசிச்சு என்ன ஆக போகுது? இனிமேல் எதையும் மாற்ற முடியாது, உன் தலையெழுத்த. ம், நீ வேற கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத. அன்னை கீழே வெயிட் பண்ணுறாரு, வா போகலாம். ரொம்ப ஆர்வமாக இருப்ப போல. ஆமாடா, நீ பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு நேரம் பார்த்தியா? என்ன பண்ணுறது, தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது என் நிலமை. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமாக போகலாம் வா. சரி போகலாம்டா. இன்னைக்கு நம்மால் என்ன ட்ரெஸ் போட்டு வருவா? ம், நம்ம கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டானா பரவாயில்ல. ஐயோ, நான் ஏன் அப்படி நினச்சிட்டு இருக்கேன்? நம்மளுங்கிறனே, அவ மனசில் வேற ஏதாவது இருந்தா? ஐயோ, தேவையில்லாமல் ஆசையை வளர்த்திக்க கூடாதுப்பா. டே போடா, புலம்பிட்டே இருக்கேன். ஆ, போகிறேன். கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்து நான் தப்பிச்சிடணும். இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நீ இதை பார்த்தோன்னே இருக்கணும். என்னப்பா வரானுங்களா 2 பேரும்? ஆமாப்பா, ரெடி ஆயிட்டானுங்க, கீழே வராங்க. சரிப்பா, அப்போ எல்லாம் ஒரே காரில் போயிடலாமா? அப்பா, நீங்கள் வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா சொல்ற? என்ன இந்த வர சொன்னாங்க, என்ன இப்போ வராதுன்னு சொல்ற? வேண்டாப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி வராது, நானே பார்த்துக்கிறேன். சரி அருண், வீட்டுக்கு போறியா இல்லை அப்படியே ஹாஸ்பிட்டல் போறியா? அப்படியே போயிடுவோம்ப்பா, ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. சரிடா, அப்போ நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா, போய் ஆஃபீஸ் ரெடி ஆகுங்க. சரிப்பா, உள்ள போய் லேப்டாப் எடுத்துட்டு நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. அப்பா, என்னப்பா? அம்மா. உள்ளதான் இருக்கா, அவன் மூஞ்சி அழுத்திட்டு கிடக்குறா, அவளை விடு, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. அண்ணா கிளம்பலாண்ணே. சரி, 2 பேர் போய் காரில் இருங்க, வரேன். சரிண்ணே. நீ சஞ்சய் வாடா. இப்போ முகத்தை தொங்கப்பட்டு என்ன ஆகுது? இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இரு அங்கல்ல இருக்கணும் கச்சேரி, அவங்க வந்து பார்த்துக்கிறோண்ணே. மேம், நம்ம நினச்ச மாதிரி ரேகிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரின்சிபல் மேடம் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்க. நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல மேம், ரொம்ப பயமா இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க? மிளகாத்தூளை வச்சு ரேகிங் பண்ணிருக்காங்க மேம். அட கடவுளே, மிளகாத்தூள் இல்லையா? என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியல. இதுல வேற கூட பொண்ணும் இருந்தா, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க, பொண்ணா? ஆமா, அவளும் தேர்ட் இயர் படிக்கிற பொண்ணு தான். பேரு ஜானு. ஜானுனா அப்ப எங்க கிளாஸ்? உங்க கிளாஸே தான் மேம். அந்த 2 பேரும் உங்க கிளாஸ் தான். வருவாங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ். அன்னைக்குமா பிரின்சிபல் மேம் உங்களே கூப்பிடுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். வேற ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் திரியிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்கட்டா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா எல்லாம் எடுத்துக்கட்டா இருக்குதுங்க. சரி, நம்மளை கூப்பிட்டா பார்த்துக்கலாம். வாங்க மேம், பெல் அடிச்சிட போறாங்க. ஃபர்ஸ்ட் போய் ஒரு மீட்டிங் இருக்கும், அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். சரி மேம். என்னாச்சு ஜெயா, நீ ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? எல்லாம் உங்க பேத்தியை நினைச்சுதான். உள்ள என்ன சொல்ல போறான்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா? சும்மா அவளை குத்தம் சொல்லிட்டே இருக்காத. உள்ள போய் என்ன எதுன்னு கேட்பான். எனக்கு தெரிஞ்சு என் பேத்தி மேல எந்த தப்பு இல்ல. உனக்கு தான் உன் பிள்ளை மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு? இல்லக்கா, அவ சரியே இல்ல. சேர்க்கையும் சரியில்லை, அவளும் சரியில்லை. அவளை சொல்றியே, நீ முதல்ல சரியா இருக்கியா சொல்லு? அத்தை, உனக்கு இதுக்கு பதில் இருக்கா சொல்லு? இல்லல, அதே போலதான் அந்த கேள்விக்கும். அவ சரியா இல்லையா நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கு மரியாதை அங்க வந்து நீ அமைதியானது, நான் பேசிக்கிறேன், புரிஞ்சுதா? இதுக்கு எதுக்கத்த என்ன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க வேலை பொழப்பு இல்லாம? அதுக்கு நான் வீட்லயே இருந்துப்பேனே. தாய் மாட்டி வந்து நிக்கணும்ல, உண்மையிலுமே அங்க என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும்ல நீயும். அதுக்குதான். சரியாத்தா, பாப்போம். அவளுக்கு உள்ளதானே இருக்காளையே, வாங்க நம்மளும் போய் வெயிட் பண்ணுவோம். சரி சரி வா. இவங்களே போதும் இவளை கெடுக்க. யாரை குத்தம் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளை சரியில்லையா, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சரியில்லையான்னு. சே, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளுக்கு இருக்கு. பாத்தியா ஜானு, இங்கதான் கேமரா இருந்திருக்கு. இதை நீ கவனிக்கலையா? ஆமா தர்ஷா, இதை நான் பார்க்கவே இல்லையே. எனக்கு என்ன பயம், நான் என்ன அவங்களோட சேர்ந்து ரகிங்க பண்ணேன். நானும் வீடியோ தானே எடுத்தேன். அங்கே கேமரா வச்சு எடுத்திருக்காங்க, நான் கையில் வீடியோ வச்சு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். தைரியம் தாண்டி உனக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. பின்னாடி நின்ன வீடியோ எடுத்த எனக்கே ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. அவனோட நிலைமை நினச்சி பாரு. ஆமாடி, கஷ்டம்தான். கஷ்டம் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் இன்னைக்கு என்னெல்லாம் வாங்க போறான்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. என்ன வாங்க போறான்? பிரின்சிபல் மேடம் எப்படியும் அவங்க பேரண்ட்ஸ் வர வச்சுருப்பாங்க. இன்னைக்கு 2ல் 1 நடக்க தான் போகுது. அதை கண் குளிர பார்க்க போறேனா. இருந்தாலும் பாவம்ல. யாரு அவனுங்களா? மிளகாத்தூளை கண்ணில் போட்டுட்டு ஒன்னானே, அவனை நினச்சேன். ஆமாம், அவன் பாவம் தான். இவனுக்கு இன்னைக்கு இருக்குல்ல கச்சேரி. சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சுன்னா மிஸ் ஆயிடும் சீனு. யாரு நீ வேற? அவங்க அம்மா ஆல்ரெடி வெளியே கோபமாக இருக்காங்க. நீ என்னடானா ஜாலியாக ஹாயாக சுற்றிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? ஏன் தர்ஷா, வருவியா? நிறைய விஷயம் நீ என்னை பற்றி கற்றுக்கணும். ஆமாடி, உன்னை பற்றி நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும். சரி கிளம்பலாமா? ஆமா தர்ஷா, ஆனால் உன்னை உள்ள விட மாட்டாங்க. நீ கிளாஸில் தான் இருப்ப. நான் போயிட்டு வந்து அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு ரசிச்சு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்.
சரி நீ ஒரு முடிவோட தான் இருக்க. என்ஜாய். வா வா போவோம். பாட்டி ஆண்டி இன்னும் வரல, வெளியே தான் இருக்காங்க, வருவாங்க. நாம போவோம். அவங்களுக்கு பிரின்சிபல் ரூம் எதுன்னு தெரியும். சரி ஜானு.